சாயிராம். நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய விரும்பும் பொழுது, நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, நல்ல நல்ல விஷயங்கள் நம்மிடம் திரும்பி வரும். இதுதான் இயற்கையின் விதி. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நடக்கும் முன்பாக நல்லதே நடக்கும் என்று மனதார நம்பு. அதே போல் நடந்த பின்பு அந்த விஷயம் நடந்த பிறகு நடந்ததும் நல்லதற்கே என்று மனதால நம்பிக்கை வை. இதை மனதில் நினைவு வைத்து கொண்டாலே போதும், நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்பது தெல்ல தெளிவாகவே புரியும். நடப்பதும் நன்மைக்கே, நடக்கவிருப்பதும் நன்மைக்கே, நடந்து முடிந்ததும் நன்மைக்கே என்பது உண்மையிலும் உண்மை. ஆம் குழந்தையே, இது உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். நடப்பதை மட்டுமே உன் சாயப்பா தெல்ல தெளிவாகவே கூறுவேன். என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்வு இன்னும் உனக்கு சலித்து போகாமல் இருக்க ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். ஆம் குழந்தையே, ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். யாரேனும் ஒருவரை நீ அளவு கடந்து நேசித்து கொண்டிருக்கிறாய். யாரேனும் ஒருவர் உன்னை அளவு கடந்து நேசித்து கொண்டிருப்பதும் தான். இந்த ஒன்றுதான் இந்த வாழ்வு இன்னும் சலிக்காமல் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சலிப்படையாதே. உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நடைபெறுவதற்கான சூழல் உண்டாகியிருக்கிறது. இருக்கும் வரை, வாழும் வரை உன்னை நேசிப்பவர்களை மட்டும் எதற்காகவும் இழந்து விடாதே. எதற்காகவும் அவர்கள் மனதை காயப்படுத்தி விடாதே. கிடைக்கும் போது தவறவிட்ட எந்த ஒரு அன்பும் நாம் தேடும் போது மீண்டும் பழைய மாதிரி அதே அன்போடு கிடைப்பதில்லைதான். அதே அன்பு எப்பொழுதும் கிடைத்து விடுவதில்லைதான். உனக்கு அன்பானவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையே இல்லை குழந்தையே. யாரையுமே காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். உண்மையான அன்பு கொண்டவர்கள் உன்னை விட்டு எங்குமே போக மாட்டார்கள். எப்பொழுதுமே உன்னை விட்டு நகர மாட்டார்கள். ஒருவர் உன்னுடைய உறவு தேவையில்லை என்று முடிவு எடுத்த பிறகு, அந்த முடிவை அவர்களுக்கு எடுத்த பிறகு அவரை பற்றிய எந்த யோசனைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆம் குழந்தையே, அவசியமே இல்லை. அது உன்னுடைய நலனை தான் பெரிதாக பாதிப்படைய செய்யும். ஆம், உன்னுடைய நலனை தான் அது கெடுக்கும். ஏதாவது தேவை என்றால் மட்டும் உன்னுடைய நினைவு ஒருவருக்கு வருகிறது என்றால், ஒருவருக்கு உன்னுடைய நிறைவு அப்பொழுதுதான் வருகிறது என்றால், உன்னை விட ஏமாளி அவர்களுக்கு வேறு யாரும் கிடைக்கவே இல்லை என்றுதான் அர்த்தம். அதுதான் உண்மையான அர்த்தம். நல்லவன் கெட்டவன் என்று இங்கு யாருமே இல்லை. யாருமே நல்லவர்களாக இருந்துவிடவும் முடியாது. யாருமே எப்பொழுதும் தீயவர்களாக இருந்துவிடவும் முடியாது. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் வரை நீ நல்லவனாக இருப்பாய். பிடிக்கவில்லை என்றாய், நீ அவர்களுக்கு கெட்டவனாக மாறிவிடுவாய். இதுதான் உலகம். இதுதான் உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணமும் கூட. ஒருவர் உனக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, அதற்கான பலனை நிச்சயமாக அவர்கள் அடைந்தே தீருவார்கள். இதற்கு யாருமே விதிவிலக்கே அல்ல. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண்முன்னே நிகழும். உன் உறவென்று சொல்கிறவர்கள் எல்லோருமே உன் உறவாக ஆகிவிடவும் முடியாது. உன்னுடைய உணர்வை புரிந்து கொள்பவர்களே உன்னுடைய உண்மையான உறவுகளாக ஆவார்கள். இதை புரிந்து கொள். இதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையின் விதியும் அதுதான். உன்னை போல் மற்றவர்களையும் அப்படியே நல்லவர்களாக நினைத்து கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்காதே. இந்த உலகம் வேறு மாதிரி இருக்கிறது. உன்னை போல் மற்றவர்களும் சூதுவாது தெரியாதவர்கள் என்று நினைத்து கொண்டு அவர்களோடு பழக்கத்தை வைத்து கொள்ளும் பொழுது சற்று சுதாரிப்பாக இரு. நீ நினைத்த மாதிரி இந்த உலகம் இல்லை குழந்தையே. உலகம் வேறு மாதிரி இருக்கிறது. சுதாரிப்போடு இரு.
முன்னெச்சரிக்கையாக இடு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறைந்து விடாதே, மறந்தும் விடாதே. உன் மகிழ்ச்சியை யாரிடமும் தொலைத்து விடாதே. அது உன்னிடம் இருக்கிறது, உன்னுள்ளே இருக்கிறது. வேறு எங்கும் போய் அதை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இனி நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம்தான். நீ வேறு எதையும் யோசித்து குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ உணரும் அந்த நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். நாளையே நீ என்னிடம் மனம் விரும்பி கேட்டதை உனக்கு பரிசாக தருவேன். நீயே அதை புரிந்து கொள்வாய். நிச்சயமாக புரிந்து கொள்வாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கின்ற காற்று உனக்கு சுகமான தென்றலாய் தெரியும். அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே இருக்கும். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்த்துவதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் அடுத்தடுத்து நம்பிக்கையையும் நேர்மையையும் அதிகமாக வளர்த்துக்கொள். வைராக்கியமாக இரு. வைராக்கியத்தை ஏற்படுத்துவது அனைத்தும் தான். பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நேர்மை எல்லாம் சேர்ந்ததுதான் வைராக்கியம். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும். நீ கடைப்பிடித்து இவற்றையெல்லாம் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாக நான் என்றென்றும் நிறைந்திருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் தாயாக, தகப்பனாக, தோழனாக, தோழியாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் இருக்கிறேன். பயம் கொள்ளாதே என் குழந்தையே. உன் அப்பாவின் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டகாலம் உன்னை விட்டு விலகிவிடும். கண்டிப்பாக விலகிவிடும். தோல்விகள் உனக்கு நேருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயரத்தில் சேர்ப்பதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அவை எல்லாம் உன் நல்லதற்காகத்தான் நடப்பது. எல்லாமே உன் நன்மைக்காகத்தான். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்கிறது. எனவே நிதானமாக யோசனை செய். எது நல்லதோ, எதை செய்தால் நம் வாழ்விற்கு நல்லது என்பதை யோசித்து செயல்படு. உனக்கு உறுதுணையாக, பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து என்னுடைய ஆசிர்வாதத்தால் அரவணைத்து கொண்டே இருப்பேன். நீ என்றும் என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்றும் உன்னிடம் நிலைத்து இருப்பேன் என்பதில் எந்த ஒரு அச்சமுமே உனக்கு வேண்டாம். உன் வெற்றிக்கு நானே பொறுப்பு. உன் அனைத்து வெற்றிக்கும் உன் சாயப்பா நானே சாட்சி. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கேள்விகளுக்கும் உன் மனதில் நீண்ட நாளாக இருக்கும் கேள்விகளுக்கும் இதோ பதிலோடு உன் சாயி தேவா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். உனக்கான நல்லது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது. உனக்காகவே நிகழப்போகிறது. வெற்றி பாதையில் மகிழ்ச்சியோடு நீ வீர நடை போட்டு உன் வாழ்வில் முன்னேறத்தான் போகிறாய். உனக்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். அந்த வானத்தில் இருக்கும் மேகம் போல
உன்னுடைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையையும் உன் மனதிலேயே போட்டு அழுத்தி அழுத்தி சுமக்காமல், அனைத்தையும் உன் மனதில் போட்டு சுமக்காமல் என்னிடம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்காக நான் அனைத்தையும் தாங்கி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மறந்துவிட்டு ஏன் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என்னுடைய பிள்ளையாகிய நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் விழுந்துள்ளது. என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனம் தளராமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உன்னை பற்றி எதுவாக பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. எது நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபப்படாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றித் தருகிறேன். உனக்கான முன்னேற்ற பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சிறப்பான ஓவியமாக மாற்றி நான் உனக்கு அழகான வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். நேர்மறையாக எண்ணங்களாக இருக்கும் என் பிள்ளைக்கு தோல்விகள் ஏன் வருகிறது தெரியுமா? உனக்கு வரும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொண்டு நீ போராடினால் அந்த தோல்விகளில்தான் உனக்கான வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் உன்னை நோக்கி தோல்விகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த தோல்விதான் உனக்கான மந்திர சாவி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த சாவியை பயன்படுத்தி வெற்றிக்கான கதவை திறக்க உன் சாயப்பா அனைத்துமாக இருந்து உனக்கு வழிவகை செய்வேன். நீ சந்தோஷமாக புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நான் உனக்கு வழித்துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். நம்பிக்கையாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே எந்நாளுமே விலகாது என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட போராட்டங்களும் குழப்பங்களும் நிரம்பி இருக்கிறது. நம்பிக்கையையும் சில சமயம் இழந்து விடுகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளாலும் பலவித பிரச்சனைகளாலும் நீ இப்பொழுது இந்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை தீர்க்கமாக உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களையும் சொல்லிக்கொண்டே இருக்குமிடத்தில் தானாகவே நல்ல நிகழ்வுகள் நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி, எதிர்பார்த்த சம்பவங்களுடன் நிரம்ப வேண்டும், சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் திடீர் திருப்பமாக உன் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நிகழும் பொழுது அதை பார்த்து துவண்டு விடுகிறாய். அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் சொல்வதை மறந்து விடுகிறாய். அப்படி இருக்காதே என் குழந்தையே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இரு. நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே. என்னதான் நீ எதிர்மறை சிந்தனையோடும் தீய எண்ணங்களோடும் இருந்தால் உனக்கு என்று எழுதப்பட்டது உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டபடிதான் உன் வாழ்க்கை நகரும்.
அதுபடிதான் உன் வாழ்க்கையும் செல்லும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வும் பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முழுவதுமாக நம்பு. இந்த உலகத்தில் எந்த உயிரினமானாலும் அது தன்னுடைய பாதுகாக்கவாகவே படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும். வீணாக உன் மனதை போட்டு எதற்கெடுத்தாலும் குழப்பிக்கொண்டே இருக்காதே. வாழ்க்கையே போய்விட்டது என்று துவண்டு விடாதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க உன் அப்பா இருக்கிறேன். உன்னை பத்திரமாக இந்த உலகிற்கு கொண்டு வந்த நான் அந்த உலகிற்கு எப்படி வாழ்வது, எப்படி வாழ வேண்டும் என்ற சூட்சுமத்தை சொல்லாமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக நீ நல்ல வழியில் வாழ, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உனக்கான அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பேன். உனக்கான வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருப்பேன். நீ மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். நீ நிம்மதியாக வாழும் அந்த வாழ்க்கையை நான் பார்க்கத்தான் போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தே உன் கண்களுக்கு முன்னால் ஒரு சிலர் சதியை நடத்துகிறார்கள் என்று தெரிந்தால், உனக்கே தெரியாமல் உன் முதுகிற்கு பின்னால் பல பேர் சதிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கைக்கு தேவை இல்லாததை தான் உன் வாழ்க்கையிலிருந்து நான் அகற்றியிருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி கிடைத்து விடாதா? என் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை அமைந்து விடாதா? என் வாழ்விற்கும் என் வெற்றிக்கும் ஒரு புதிய பாதை திறக்கப்படாதா என்று நீ ஏங்கிய விஷயத்திற்கு ஒரு மந்திர சாவியை நான் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். ஒரு மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. உன்னுடைய எதிர்காலத்தின் வாழ்வை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவுதான் இது. நான் தீட்டிய திட்டம்தான் இது. நான் ஏற்படுத்திய மந்திர சாவிதான் இது. சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. நான் தீட்டிய திட்டம், நான் ஏற்படுத்திய முடிவு, நான் உருவாக்கிய மந்திர சாவி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் திருப்பத்தையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். இதுதான் முடிவு, இதுதான் தீர்வு என்று நான் உன்னிடம் சொல்லும் பொழுது எதற்காகவும், எதை நினைத்தும், எந்த காரணத்திற்காகவும் எதை பற்றியும் யோசிக்கவே யோசிக்காதே. உன் வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று நான் சொன்னதினாலா? ஒரு நிகழ்வுகள் நடந்தால், உன்னை சுற்றி ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தால், உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டால் அதற்கான காரணங்களை பற்றி யோசிக்காதே. அது நிகழ்ந்ததற்கான அர்த்தத்தை மட்டுமே சிந்தனை செய். காரணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்காதே. காரணங்களை தேடி தேடி அலைவதால் உனக்கு என்னதான் பலன் கிடைக்கப் போகிறது? எப்பொழுதுமே நடந்ததற்கான காரணங்களை தேடி தேடி அலைபவர்கள் எப்பொழுதுமே நிம்மதியாக இருந்ததே இல்லை. அதற்கு பலனும் இருந்ததாகவே தெளிவாக இல்லை. காரணங்களை தேடினால் உன்னுடைய நிம்மதிதான் கெட்டுவிடும். சரி என் பிள்ளையே, நான் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கும், நான் உனக்காக கண்டுபிடித்திருக்கும் அந்த மந்திர சாவி என்ன என்றுதானே இப்பொழுது உன் மனதில் கேள்வியாக உள்ளது. அந்த மந்திர சாவி உன்னுடைய நம்பிக்கையான எண்ணங்களே, உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளே, உன்னுடைய நேர்மறையான அணுகுமுறைகளே. நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஆனால் எப்பொழுதும் என்னுடைய எதிர்மறை எண்ணம்தான் என் வாழ்க்கையை வழி நடத்துகிறதே. அந்த எதிர்மறை எண்ணத்திலிருந்து, எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து நான் வெளிவர எனக்கு உபாயம் தாருங்கள் சாயிநாதரே என்று
உன் மன எண்ணம் எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. இதோ உனக்கான மந்திர சாவியை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். நீ நேர்மறையாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்து நிம்மதியான வாழ்வை நிச்சயமாக தேடி பிடிக்கலாம். பொழுதும் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, உனக்கு யாரும் துணையில்லை என்று மற்றவர்கள் கூறும் பொழுது அவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார், எனக்கு துணையாக என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளை. நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. அப்பா நான் இருக்கிறேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட காட்சிகள் மாறும். பொறுமையாக காத்திரு. உடனே மனம் நொந்து போகாதே. வாழ்க்கையை வாழ்வதே வீண் என்ற வார்த்தையை ஒரு துறை கூட மனதில் நினைக்காதே. எதிர்மறை எண்ணங்களை அறவே ஒழித்துவிடு. எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன் மனதில் இருத்திக்கொள். உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே மாறும். அதற்கு உன் சாய் அப்பாதான் சாட்சி. யார் உன்னை கண்ணீர் சிந்தவிட்டாலும், கவலைப்பட வைத்தாலும், வேதனைப்பட வைத்தாலும் கவலைப்படாதே. உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பாதான் இருக்கிறேனே. எப்பொழுதுமே மனதை அமைதியாக வைத்துக்கொள். எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. எல்லாம் சரியாகிவிடும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் தடைகளையெல்லாம் தகர்த்தி வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்து சென்று வெற்றியடைய வைப்பேன் உன் வாழ்க்கையில்.